எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீனத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த பங்குனி மாதம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாதங்கள்ல சூரியன் மீனத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம பங்குனி மாதம் சொல்லுவோம். தமிழ் மாதத்துடைய கடைசி மாதமும் இந்த பங்குனி மாதம் கூட. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்துல, அதாவது இந்த சூரியன் மீனத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சூரியனோட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சனி, ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இணைவு பெறாங்க. சூரியனோட சேர்த்து மொத்தம் 5 கிரக சேர்க்கையானது மீனத்துல நிகழப்போகுது. சரிங்களா? இந்த 5 கிரக சேர்க்கை உங்க ராசிக்குள்ள, அதாவது மீன ராசிக்குள்ளேயே நிகழப்போகுது. இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும், இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ இந்த பங்குனி மாதத்துல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய குரு ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திய முதல் பகுதியில குருவுடைய நிலை சாதகமா இருக்கு. சரிங்களா? இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். சரிங்களா? புதிய முயற்சிகள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த டைம்ல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கு. ஸோ படிப்பு ரீதியாக நீங்க புதிய முடிவுகள் எடுக்கலாம், முயற்சிகள் எடுக்கலாம். படிப்புல ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயத்த நீங்க பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட திறமைகளை நீங்க வளர்த்துக்கிறதுக்காக சில விஷயங்கள் நீங்க செய்யலாம். அதே மாதிரி விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றது, விளையாட்டுல ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெறது, கோப்பைகள் வாங்குறது, போட்டிகள்ல வெற்றி பெறது. ஸோ இது சார்ந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. 2வது விஷயம், குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லப்படக்கூடிய களத்திர ஸ்தானத்தை குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்து பார்க்கறது சிறப்பு தாங்க. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்க வக்ரம் பெற்று குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையாரால் நல்ல ஒரு முன்னேற்றம், அவங்களால ஒரு சில நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரத்துக்கான சில நிகழ்வுகள் நடக்கும். உங்களுக்கு சுமூகமான சந்தோஷமான உறவு நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ராசிக்குள்ள கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய சேர்க்கைகள் இருக்கிறது. உங்களோட எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். பிடிவாத குணம் சற்று அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா மாத்திக்கவே மாட்டீங்க. ஆனா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா கடைசியில ஒரு முடிவு எடுத்துருவீங்க, ஆனா அதை கடைசி வரைக்கும் மாத்திக்க மாட்டீங்க. சரிங்களா? இத்தகைய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். சரிங்களா? தன்னம்பிக்கை சற்று அதிகமாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க, ஜெயிச்சு காமிப்பீங்க. ரொம்ப திறமையா இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, ரொம்ப பிரிஸ்கா இருப்பீங்க மீனராசிக்காரங்க இந்த டைம்ல. சரிங்களா? ஏன்னா இவ்வளவு கிரகங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே உங்ககிட்ட பிரதிபலிக்கும் இப்போ. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய அதாவது உங்க தனித்திறமை தற்போது வெளிப்படும். எல்லாரை விட நீங்க தனியா தெரிவிங்க இந்த காலகட்டத்துல. ஒரு வேலை செய்யறதுலயும் சரிங்க, உங்களோட முழு திறமையை வெளிப்படுத்தி நீங்க தனியா ஒரு பெயர் புகழ வந்து சம்பாதிப்பீங்க. மூத்த அதிகாரிகள் நல்ல ஒரு பெயரை வாங்குவீங்க. சரிங்களா? வேலை ரீதியாக ஒரு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். சரிங்களா? பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ராகு சனியினுடைய சேர்க்கையானது ராசிக்குள்ள இருக்கனால நீங்க எப்படி, அதாவது உங்களை யார் ஏமாத்தாங்க, யார் உங்ககிட்ட உண்மையா இருக்காங்க, யார் உங்ககிட்ட ரொம்ப விளையாடிட்டு இருக்காங்க வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு எல்லார பத்தியும் தெரிஞ்சுப்பீங்க. இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்கள ஜட்ஜ் பண்ணுவீங்க மீன ராசிக்காரங்க இந்த டைம்ல. சரிங்களா? அது எல்லாமே உங்ககிட்ட தற்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 7ஆம் இடம் 9ஆம் இடம் லாபஸ்தானம் குருவுடைய பார்வையில் இருக்கிறனாலையும், சனி லாபாதிபதி ராசிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறனாலையும் ஓரளவுக்கு வருமானம் நல்லாவே இருக்குங்க. தொழில் ரீதியாகவும் சரிங்க, வேலை ரீதியாகவும் சரிங்க, ஓரளவுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாம தொழிலையும் வியாபாரத்தையும் நல்லாவே சம்பாதிப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபேவரான ஒரு டைம் தான். சரிங்களா? ஃபேமிலி லைஃபும் நல்லா தான் இருக்கு, அதே மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃபும் நல்லா தான் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒண்ணு, மன ரீதியா கொஞ்சம் உடல் ரீதியா சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் சற்று இருக்கும் மீனத்துல பிறந்தவங்களுக்கு. அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப நெருங்கிய உறவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் காசு பணம் சார்ந்த விஷயத்துல மட்டும் ஒரு எச்சரிக்கை அப்படின்றது தேவை. அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் ஒரு சிலருக்கு மனசுல அதிகமாக ஓடும். சரிங்களா?
மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நீசமாகிறார் இந்த மாதிரி 2வது பகுதியில. பொதுவாக செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல நீசமாகும் போது என்ன சொல்றதுங்க, அந்த மன சஞ்சலம் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிர்பயணம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும் எப்பவுமே. சரிங்களா? ஆண்களா இருந்தா பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்களா இருந்தா ஆண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கிட்டா பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா தேவையில்லாத விஷயத்துல நீங்க வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்த நான் அழுத்தி சொல்றேன். மொத்தத்துல இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல ஒரு காலகட்டம் தான். பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம், பணம், அது மட்டும் இல்லாம மனம், இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சிறப்பா இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.